நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டம்ங்கிறது ஒரு பெரிய டிஜிட்டல் யுகத்தை நோக்கியே உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய காலமாக மாறிடுச்சு. இந்த காலகட்டத்தில் எல்லாமே மாறுவதை போன்று தாவா களத்தினுடைய பயணங்களும் பல கட்டங்களில் மாற்றமடைகிறத நம்ம பார்க்க முடியும். இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கு நாடுகளில் பல விதங்களில் வித்தியாசப்பட்டு மக்களை சென்றடைகிற எல்லா வகையான முறைகளையும் எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய ஒரு சொற்ப பகுதியைத்தான் இலங்கை மாதிரி இந்தியா மாதிரி நாடுகள்ல நம்ம பயன்படுத்துகிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய இழப்பும் கூட. ஏன்னா தாவாவுக்கு எல்லாவற்றையுமே நம்ம எப்படியாவது பயன்படுத்தணும், ஆனா பயன்படுத்துகிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆரம்ப காலத்துல நம்ம தாவா பண்ணுகிற நேரங்கள்ல எப்படியெல்லாம் தாவாவை கொண்டு போய் சேர்ப்பதற்கான கஷ்டங்கள் இருந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். பிரச்சாரகர்களுக்கும் தெரியும், பிரச்சாரத்தை எதிர்கொண்டவர்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்தவரையில அது ரொம்ப ஈஸியாக இந்த டிஜிட்டல் வலையமைப்புக்குள்ள ஒருடைய செல்போனுக்கு கூட போய் சேர்ந்துருதுங்கிறது ஒரு ஆச்சரியமான ஒன்றும் கூட. இந்த மாதிரியான சூழல்களையும் தாவாவினுடைய களம் மாறி இருக்கிறது, தாவாவினுடைய சிஸ்டம் மாறி இருக்கிறது, பிரச்சாரத்தினுடைய யுக்திகள் மாறி இருக்கிறது. ஆனா சில பிரச்சாரகர்கள் மட்டும் மாறாமலே இருக்கிறாங்க. நான் அறிவு புரட்சியையோ அல்லது டிஜிட்டல் புரட்சியையோ பத்தி பேச வரல, ஒவ்வொருவருடைய நாக்கை பற்றித்தான் நான் இங்க பேசவே வர்றேன். ஏன்னா ஆரம்ப காலத்துல நாங்களும் இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப பிரச்சாரகர்களாக இருக்கிற இளம் வயதுகள்ல மிக கடுமையாக பலரை பற்றியும் பேசியிருக்கும். நம்ம எதிர்க்கிற ஒருவர் இருந்தால் அவருடைய கருத்தை எதிர்கொள்வதை தவிர்த்து அவரை எதிர்கொள்வதுதான் தாவா என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனா இஸ்லாம்ங்கிறது அப்படிப்பட்டது அல்ல. ஏன்னா ரொம்ப நெகிழ்வாக, அந்நியோன்யமாக, அன்பாக நம்ம சொல்லுகிற கருத்தை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் நம்முடைய நளினமான போங்குகள் இருக்கிற போதுதான் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே தலைப்படுவார்கள். முதல்ல நம்ம உரையை கேட்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய தாவாவை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்க முடியும் அல்லது பார்க்க முடியும் என்கிற ஒரு தேவை அவங்களுக்கு ஏற்படணும். அப்படி ஏற்பட்டா தான் நம்ம பேசுறதையே அவங்க கேட்பாங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 15 வருஷம் தாண்டி போயிடுறோம்னா அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வர்றேன்னா, சில பெரிய தாயிகள், மாபெரும் பிரச்சார களத்தினுடைய உருவாக்குனர்கள், ஒரு பெரிய அளவுல மக்களுக்கு மத்தியில தங்களுடைய பிரச்சாரங்களை கொண்டு போகக்கூடியவர்கள் கூட மற்ற சக பிரச்சாரகர்களை பற்றி அல்லது அவர்களுடைய கருத்துக்களை பற்றி, அவர்கள் வெளியிடுகிற உரைகளை பற்றி விமர்சிக்கிற போது ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசணும் என்கிற ஒரு கேள்வி நமக்கு உள்ளால எழுகுதா இல்லையா? அவன் இவன் பாடா போடா, அதை தாண்டி பல வார்த்தைகள், ரொம்ப கேவலமான வார்த்தைகள். இதனால் யாருக்கு இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க போறோங்கிற கேள்வியே நமக்கு முன்னாடி வருதா இல்லையா? இப்படி பேசுறதுனால அவர் மட்டும்தான் நம்ம உரையை பார்க்க போறாரா அல்லது அந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறார்களா? ஒவ்வொருவருடைய மனதிலும் ஏன் இப்படியான வார்த்தைகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு முன்னாடி நியாயமாக இருக்குதா இல்லையா? ஏன் இதை சொல்ல வர்றேன்னா, நிறைய அரபுலக உலமாக்களுடைய எழுத்துக்களை நம்ம பார்க்கிறோம், அவர்களுடைய கிதாபுகளை நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய பேச்சுக்களை நம்ம பார்க்கிறோம். தங்களுடைய எதிர்கருத்தில் இருக்கக்கூடியவர்களை, கொள்கையில் நேரடியாக எதிரிகளாக இருக்கக்கூடியவங்களை கூட ரொம்ப கண்ணியமாக பேசக்கூடிய ஆயிரக்கணக்கான பேச்சாளர்கள், உலமாக்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடிகிறது அரபு உலகத்துல, ஆங்கில உலகத்துல. ஏன் தமிழ் மொழியில மட்டும் இப்படியான நடைமுறைகள் இருக்கிறது என்பதுதான் கேள்வியாக எழுகிறது. ஒருவர் எதிரியாக இருக்கிறாரு, அவரை எதிர்த்து எழுதக்கூடிய ஒரு அரபுலக அறிஞர் எழுதிவிட்டு என்ன சொல்றாருன்னா, வல்லாஹு ஆலம் அப்படிங்கிறார். அல்லாஹ்க்கே எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் அவருக்கு சொல்லிட்டேன், இது சரியாகவும் இருக்கலாம் பிழையாகவும் இருக்கலாம் என்கிற கருத்துப்பட அல்லாஹு ஆலம் என்று போயிடுறார். அதே நேரம் பதில் சொல்லும் போது யா அஹி என்று அழைத்து என்னுடைய சகோதரனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவருக்கு பதில் சொல்ற காட்சிகளை நம்ம பார்க்கிறோம், கிதாபுகள்ல படிக்கிறோம். அவர் அன்பாக அழைச்சி அவருக்குரிய எதிர்ப்பை வெளியிடுகிறார்கள். நீ செய்யறது பிழை, அந்த பிழைய ஏன் எரும மாடு மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லல, ஏன் முட்டாள் மாதிரி நடக்கிற அப்படின்னு சொல்லல, ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கிற அப்படின்னு சொல்லல, என்னுடைய சகோதரனே, என்னுடைய உடன்பிறப்பே என்கிற விதமாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது எதிரியின் கல் நெஞ்சம் கூட கரைந்து விட்டு இதை பற்றி பார்ப்பதற்கு தலைப்படுமா இல்லையா? அதுதான் இந்த தாவா களத்தினுடைய இனிமையாகவே நம்ம பார்க்கணும். அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஆரம்ப காலத்தில் நாங்களும் இப்படி இருந்தவர்கள் தான். வயது அதிகரிக்க அதிகரிக்க அல்லது இந்த தாவா களத்தினுடைய அந்த அனுபவங்கள் கிடைக்கும் போது நம்ம கருத்தை இன்னொருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க? முதலில்
முகமது நபி அவர்களுடைய நடத்தை அந்த மக்களால் ரசிக்கப்பட்டது. அவர் உண்மையாளர், அவர் நேர்மையானவர், அவர் நியாயமானவர் என்கிற கண்ணோட்டம் அந்த மக்களுக்கு மத்தியிலே வந்தது. ஒரு யூதர் அவருடைய மகனை கொண்டு வந்து, யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் 7ஆம் பொருத்தம்ங்கிறது நமக்கு தெரியும், எந்த விதத்திலையும் ஒத்து வராதுங்கிறது தெரியும். ஆனால் அந்த யூதர் தன்னுடைய மகனை கொண்டு வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, இவர் உங்க கூட இருக்கட்டும், இவர் உங்க கூட வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. நல்ல குணத்தை படிச்சுக்கிறட்டும், நல்ல பண்பாட்டை படிச்சுக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டு போறாரு. அதே மாதிரி நபிகள் நாயகத்தோட அந்த பையன் இருக்கிறான். கடைசியில் அந்த பையன் மரணிக்கிற தருவாய், சின்ன வயசுல அவனுடைய உயிர் பிரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவனை பார்க்கறதுக்காக போறாங்க. எப்பா இவ்வளவு காலமா என்னோட இருந்திய, இஸ்லாத்தை ஏத்துக்கிற கூடாதான்னும் போது அந்த பையன் ரசூலுல்லாவை தவிர்த்து அவனுடைய தகப்பனாருடைய முகத்தை பார்க்குறான். அந்த ஆளும் என்ன பண்றாருன்னு கேட்டா, முகமது நபி என்ன சொல்றாங்களோ அதை கேளுப்பா அப்படிங்கிறாங்க. என்னன்னா அந்த நடத்தை, அந்த செயல்பாடு, அந்த பேச்சு, அந்த பண்பாடு, யூதனுடைய பிள்ளை கூட கடைசி நேரத்தில் இஸ்லாமியனாக மரணிக்கிற அளவுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த போங்கு அமைந்திருந்தது என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? பல கட்டங்களில் சஹாபாக்கள்லையே பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பற்றி பேசுகிற வார்த்தையை பார்க்கும்போது அப்படியே உள்ளமே குளிர்ந்து போகிறது. எப்படி பேசுறாங்கன்னா, ஒரு செய்தி வருகிறது, அந்த செய்தி தவறான செய்தி, அதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிப்பதாக வருகிறது. அதை பற்றி சொல்லுகிற போது கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னா, உமர் கெட்டவரும் அல்ல, இப்னு உமர் பிழையானவரும் அல்ல, ரெண்டு பேருமே நல்லவங்க, ரெண்டு பேருமே சஹாபாக்கள் தானே. ஆனால் அவர்களுடைய காது பொய் சொல்லுகிறது, அவங்க கேட்ட விதம், அவங்க தப்பா அதை கேட்டிருப்பாங்க, கிரகிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக ஒரு செய்தி வரும்போது அதை சொன்னதை பிழை என்று சொல்லுகிற நேரத்தில் இவ்வளவு அழகாக பேசிய காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஆனால் ரொம்ப அழகாக பேசிய அற்புதமாக நடந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுவோம்னா, நம்ம செஞ்ச ஒரு பிழையை மீண்டும் சரி கட்டுறதுக்காக, ஏன் இப்படியும் நடக்கவில்லையான்னு கோபத்தில் ஒருத்தர் திட்டி இருந்தார்னா அதை கொண்டு வந்து வச்சு சஹாபாக்கள் இப்படியும் திட்டி இருக்கிறார்கள் தானே, முகமது நபி அவர்கள் இப்படியும் பேசி இருக்கிறார்கள் தானே என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வந்துடும். ஒரு கோபத்தில் ஒருவர் நடப்பது அல்லது ஒரு குற்றமான நேரத்தில் அந்த குற்றத்தை கண்டிப்பது என்பது வேறு, எல்லா நேரத்திலும் அப்படியே நடப்பது என்பது வேறு. எனவே நம்ம பிரச்சார களத்தில் இருக்கிறவங்க தானே அந்நியோன்யமாக அன்பாக அந்த மக்களுக்கு செய்தியை சொல்லணும். மூசா நபி அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 20வது அத்தியாயம் 42வது வசனத்துல இருந்து திருமறை குர்ஆன்ல மூசா நபியினுடைய பிரச்சார களத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். திரும்பவும் எடுத்து அத்தனை பேரும் படிச்சு பாருங்க, அதுல எப்படியான வாசகங்களை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, ரெண்டு பேரும் என்னுடைய அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு ஃபிரௌன்ட்ட போங்க, என்ன நினைக்கிறதுல சோர்வடைஞ்சிடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்றோமே ஏத்துக்கிற மாட்டேங்கிறானே, டயர்ட் ஆகிறாதீங்க, என்னை பற்றி நீங்கள் பிரச்சாரம் செய்யணுங்கிறதுக்காக சொல்லிட்டு அவன் வரம்பு மீறி விட்டான் என்று இறைவனே சொல்லுகிறார். ஃபிரௌன் தன்னை கடவுள் என்கிற ரேஞ்சுக்கு பேசி இருக்கிறான். வரம்பு மீறலே, உச்சகட்ட வரம்பு மீறலில் அவன் இருக்கிறான். அவன்கிட்ட மீண்டும் போய் அல்லாஹு தான் ரப்புன்னு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு ரெண்டு பேரையுமே அனுப்புகிற போது, ரெண்டு பேரும் போய் பிரச்சாரம் பண்ணணும்ல, அவன்கிட்ட போய் சொல்லணும்ல. அவன்கிட்ட சொல்லும் போதே எப்படி நீங்க பேசணும்னா, ஃபகூலா லஹு கௌலன் லைனன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. நீங்க ரெண்டு பேரும் அவன்கிட்ட போய் மென்மையாக இந்த கொள்கையை பிரச்சாரம் பண்ணுங்க. அவன் படிப்பினை பெறலாம் அல்லது அவன் எனக்கு பயப்படலாம், ரெண்டுல ஒன்று நடக்கலாம். ஆனா மென்மையாகத்தான் பேசணும். வரம்பு மீறியவன் தன்னையே கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான், அவன்கிட்ட போய் நீங்க தன்மையாக மென்மையாக அன்பாக இந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா அனுப்புகிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இறைவா அவன் எங்களுக்கு தீங்கிழைப்பான் அல்லது எங்க மேல வரம்பு மீறுவான், எங்களுக்கு அடிப்பான் கொள்ளுவான், எதனாலும் பண்ணலாம்ல, அந்த பயம் எங்களுக்கு இருக்குது ரப்பே அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ் சொல்றான், பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன், நான் உங்களோட இருக்கிறேன், போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு அனுப்புறான். இந்த வரலாற்று செய்தி நமக்கு எதை சொல்லுது? ஒருவருக்கு அவர் எவ்வளவு பெரிய கெட்டவராக இருந்தாலும் அவர்கிட்ட இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப மென்மையாக தன்மையாக பேசுங்க, மென்மையான வார்த்தைகள் அவர்கிட்ட போய் இந்த செய்தியை சொல்லுங்க. அதுதானே நமக்கு குர்ஆன் கற்றுத்தரக்கூடிய வழிமுறையாக இருக்கிறது. எனவே இந்த தாவா களத்தில் எல்லாரையுமே நான் சொல்ல வரல, ஒரு சிலரை பற்றி மாத்திரம்தான் பேசுகிறேன். இன்னும் நம்ம மாற வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன். நான் உட்பட அத்தனை பேரும் அடுத்த கட்ட இடத்திற்கு போக வேண்டிய, இன்னும் பல நட்பண்புகளை வியாபிக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் என்பதை நான் உணர்கிறேன். ஏன்னா இந்த குர்ஆன் இலங்கையில் தடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, இது தொடர்பாக இந்த ரிவ்யூ கமிட்டிக்கு நான் பதில் பேசுகிற நேரத்தில்
நிறைய சகோதரர்கள் வந்து கமெண்ட் போட்டதை நான் பார்த்திருந்தேன். அதில் என்னன்னா, நான் அந்த உலமாக்களை பற்றி பேசும்போது ஷேக் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன், உலமாக்களை என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தேன். இந்த மாதிரி பேசினதுக்கு கூட கீழே வந்து இவங்களுக்கெல்லாம் ஏன் இப்படி சொல்றீங்க, நீங்க ஷேக்னு சொல்றதே பிடிக்கல, இப்படியெல்லாம் இவங்களுக்கு பேசலாமா என்றெல்லாம் சொல்லியிருந்தீர்கள். அவர்கள் செய்தது பிழை. அவர்கள் குர்ஆனை தடுப்பதற்கு எடுத்த முயற்சி தவறானது. ஆனால் அதற்காக அவர்களை நம்ம சகட்டு மேனிக்கு பேசிட முடியாது, இகழ்ந்திட முடியாது. அந்த அனுமதியை இறைவன் நமக்கு தரல. அதனால தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்பது தனியானது, அவர்கள் செய்த பிழை என்பது தனியானது. பிழையை நம்ம சுட்டி காட்டணும், கண்ணியமாக சுட்டி காட்டணும். தவறை நாம எடுத்து சொல்லணும், மென்மையாக எடுத்து சொல்லணும். நமக்கு தேவை என்ன? குர்ஆன் விடுவிக்கப்படுவது. அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட கோபம் எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட கோபம் இருந்தால் தானே அவங்களை நம்ம திட்ட வேண்டியிருக்குது, அவர்களை திட்டி தீர்க்க வேண்டியிருக்குது. எனவே அந்த தேவை நமக்கு கிடையாது. அதனால் ஏன்னா இந்த தாவாக்களும் நிறைய படிப்பினைகளை தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தந்துருச்சு. அதனாலையும் இந்த களத்திலே நாம் பயணிக்கிற போது சக உலமாக்களை, சக அறிஞர்களை, சக பிரச்சாரகர்களை இன்னும் அதிகமாக கண்ணியமாக அணுகி இந்த கொள்கை பிரச்சாரத்தை, இந்த இஸ்லாமிய கொள்கைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிற போது நிறைய சகோதரர்கள் நம்மளை நோக்கி வருவாங்க. பிரமத சகோதரர்கிட்ட போய் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணுறோமே, சிரிச்சுக்கிட்டே அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நான் உட்பட எல்லோருமே பதில் சொல்கிறோமே, ஏன் அதை நம்ம மக்கள்கிட்டே பண்ணிட முடியாது? நம்ம மக்களிடத்தில் எதிரெதிர் துருவங்களாக இருக்கிறோம், ஆனால் பிற மக்கள்கிட்ட போகும்போது அன்பாக இருக்கிறோமே, அவங்க கிட்ட அன்பாக இருக்கிற மாதிரி இங்கேயே நம்ம அன்பாக இருந்துடலாமே. எனவே அரபுலக உலமாக்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பண்புகள், நமக்கு நபித்தோழர்கள் இன்னொருவரை எதிர்கொண்ட விதங்கள், அனைத்துக்கும் மேலாக அல்லாஹ் நமக்கு காட்டுகிற வழி, அவனுடைய தூதர் நமக்கு காட்டிய வழி அடிப்படையில் ரொம்ப நெகிழ்வாகவும் அன்பாகவும் இந்த பிரச்சாரத்தை நம்ம பண்ணுகிற நேரத்தில் இன்னும் லட்சோப மக்கள் இந்த இஸ்லாத்தை நோக்கி விரைவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. சொல்ல நினைத்ததை சொல்லியிருக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டை பகிர்ந்திருக்கிறேன்.